வணக்கம். இங்கே மனோஜ் வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க, ஏம்மா அந்த 5,00,000 நான் பிரட்டிட்டேம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் மனோஜ், நீ பெரிய பிஸ்னஸ் மேனுங்க நிரூபிச்சிட்டடா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, என்ன நிரூபிச்சிட்டான், அந்த 5,00,000 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. கேட்கும்போது என் ஃப்ரெண்டு தான்னு சொன்னாங்களப்பா, தந்துட்டான், அந்த பணம் தான் இது அப்படிங்கும்போது, டேய் மனோஜ், யார் என்னமோ சொல்லிட்டு போட்டுண்டா, யாராக இருக்கலாமோ என்னெல்லாமோ நடக்குது, ஆனால் நீ நல்லா இருக்கணும், நீனும் புருஷ பொண்டாட்டியார் என் முன்னாடி நீ வந்து நிற்கணும், பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்கணும், பேரம்பத்தியெல்லாம் கொஞ்சம்னு எனக்கு ஆசைடா, நல்ல நேரத்தில் கொண்டு வந்துட்ட, ஒரு பணக்கார பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைங்க, பாரு பணம்னு பேராசை பிடிச்சி நீனும் மோனும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க, நடக்கக்கூடியதை பாருங்கள், மனோஜுக்கு வாழ்க்கைக்கு சரியாக வருமா, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்போமா, அதை மட்டும் நினைங்க, பணத்தை மட்டும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, மனோஜ், உங்கள் அப்பா மாதிரி முதல்ல வந்து அவர் ட்ரெயினும் ஓட்ட போனார், கடைசி வரைக்கும் அதை ஓட்டிகிட்டு தான் வெளில வந்தார், அந்த மாதிரி அதே மாதிரி இருக்கக்கூடாடா, வாழ்க்கையில் அடுத்த லெவலில் நோக்கி போயிட்டே இருக்கணும், நீ பர்னிச்சர் கடை வச்சுருக்க, சிட்டி பூரா பர்னிச்சர் கடை வைக்கணுங்க, உலகம் பூரா பர்னிச்சர் கடை வைக்கணும் அப்படிங்கிறம்மா, அது கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன், நான் பெரிய கோடீஸ்வரன் அவன் தான் போகிறேம்மா, என் கட்டமே சொல்லிடுச்சு, சித்திரவேல் சார் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து சிரிக்கிறாரு. மீனா எதை நம்புதானா நம்மளையோ, அந்த ஜோசியத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்கான், மனுஷன் தான் உழைப்பு தான் முன்னேற முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே டே அது எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், இப்படி தான் அந்த முத்து மீனாவும், நீ முன்னேறது அவங்களுக்கு பிடிக்காது, ஏதாவது வகையில் வந்து உனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த ரோகிணிக்கு முதல்ல ஃபோன் பண்ணடா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு முதல்ல ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்கலை. ரெண்டாவது போனால் ரோகிணி எடுக்கிறாங்களோ, மனோஜ் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, இனிமேல் நான் அவங்கள்ட்ட பேச விரும்பல அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா ஃபோன் பண்ண, அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அதை சொல்கிறேன், நான் 5,00,000 புரட்டிட்டேன், நாளைக்கு அந்த 5,00,000 நீ வாங்கிக்க, வாங்கும்போது எனக்கும் உனக்கும் சம்மதம் நீ எழுதி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அது புரட்டியா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே நினைக்கிறாங்க, மனோஜால் அந்த பணத்தை புரட்ட முடியாமல் திணறணும், கடைசியில் என்கிட்ட வந்து கெஞ்சணும்னு நினச்சோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜ், நாளைக்கு எங்கே வாங்கணும் எது வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் பர்னிச்சர் கடையில் வந்து வாங்கிட வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ், நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணி ஒரு இடம் சொல்கிறாளாம், அந்த இடத்துல இருந்து வாங்கிக்கிறாளாம் அப்படிங்கும்போது, டே பணம் கொடுக்கும்போது நானும் வருவேன், ஏன்னு கேட்டால் நீ மட்டும் போனோன்னு வச்சுக்கோயேன், அவன் என்னெல்லாமோ பேசி உன்னை வந்து அவன் பக்கத்தில் கொண்டு போகணுன்னு நினைப்பான், நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா இந்த கதையை சுமூகமாக முடிக்கப்பார், தேவையில்லாமல் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா இந்த பாரல்ரமா பண்ணதை பார்த்தா ஏதோ ஒன்று பிளான் பண்ண மாதிரி தெரியுது, கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கப்பா, இந்த 5,00,000 நம்ம கிருஷ்ணராவ் அவங்க ஆஃபீஸில் கொடுக்கணும்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், டேய் நம்ம சொல்ல அவள் கேட்க மாட்டான், அவள் சொல்ல தான் கேட்கணும் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, மாமா என் வீட்டுக்காரர் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது, கிருஷ்ணராவ் ஆஃபீஸ்னால் ஒன்றும் ஒரு இல்லை, அவங்க தான் பேசி முடித்தாள், அவங்க முன்னாடியே கொடுத்துட வேண்டியதுனே, ரோகிணியை அங்கங்கே வர சொல்லணும் அப்படிங்கிறாங்க. டேய் மீனா சொல்கிறதும் முத்து சொல்கிறதும் சரிதான்டா, பேசாமல் கிருஷ்ணராவ் ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எப்பா இல்லைப்பா, அதான் ரோகிணிலாம் எதுவுமே பண்ண மாட்டான் எனக்கு தெரியும்பா அப்படி இப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அந்த 5,00,000 தாங்க அவன் வந்து டெக்காலிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கா, 5,00,000 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, பாட்டில் வாங்கிட்டு போயிட்டே இருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, சரி ரைட்டு எதனாலும் உங்கள் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கிங் போயிருந்தார். இங்கே மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. ரைட்டு நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டோம், இன்னையிலேருந்து கோடீஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, சார் என் பேருக்கு முன்னாடி கோடீஸ்வரன் போட்டுக்கலாமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் சார், நீங்கள் பப்பரப்பா மனோஜ் தான், ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் தான், அதனால் நீங்கள் போட்டாலும் போடாட்டலும் அதான் பேர் அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக ரூமில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பாட்டு போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து போகிறாங்க, தலைவா ரூம் ஹாலில் நீ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு உனக்கு ஒதுக்கப்பட்ட ரூம் வந்து என்னது, ஹாலு தான், கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. யோ இதே மாதிரி பல வீடை நான் கட்டுவீயா அப்படின்ட்டு ஹாலில் போய் உட்காந்துருக்காங்க. உடனே மனோஜ்கிட்ட விஜயா வராங்கடே, மனோஜ் நீ பெரிய ஆளாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா, சீக்கிரம் இந்த ரோகிணி மட்டும் போயிட்டானா எப்படியாவது ராஜேஸ்வரிகிட்ட பேசி அவங்கள நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படிங்கும்போதேம்மா, அதை விட பெரிய பணக்கார பொண்ணு நம்மளுக்கு அமைய போதுமா அப்படிங்கிறாங்க. என்னடா நீ பொண்ணுலாம் பார்த்துட்டியா, நான் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா பார்க்கலாமா, சக்திவேல் சார் தான் சொன்னார் சூப்பர் பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, டேய் அந்த சக்திவேல் கல்யாணம் பண்ண மாதிரி பொண்ணாக இருக்காதா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது சூப்பர் பொண்ணுமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இங்கே சக்திவேல் சாருக்கு அந்த அவங்க கனகா அம்மாவை கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னங்க பணம் வாங்கிட்டார் உங்கள் ஃப்ரெண்டு, அவர் நாளையிலேருந்து வந்துடுவாரா அப்படிங்கும்போது, ஏம்மா நாளைக்கு ரோகிணிட்டு பேப்பரில் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடுவார், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலே தான் இருப்பார் அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு நல்ல நாள் தானே அப்படிங்கும்போது, நல்ல நாள் தான் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு சாந்திமூர்த்தி ஏற்பாடு ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்க சாந்திமூர்த்தி ஏற்பாடுக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்காங்க. இங்கே சக்திவேல் சார் மனோஜ் சொல்லிடுறாங்க, மனோஜ் நாளைக்கு உங்களுக்கு சாந்திமூர்த்தம் மறந்துடாதங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையிலே வந்து பணத்தை கொடுத்து ரோகிணிட்டு பேப்பரில் வாங்கிடுறேன், எங்கள் அம்மாட்ட அந்த பேப்பரை கொடுத்துட்டு இன்னொரு பேப்பரை கொண்டு அங்கே போயிடுறேன், அங்கே நாளைக்கு ஏகபோகமாக நடந்துடும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீங்கள் நாளையிலேருந்து கோடீஸ்வரன் தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம்.
இங்கே ரோகிணி அவங்க சித்திகிட்ட பேசி இந்த மாதிரி அம்மாவையும் கிறிஸையும் கிராமத்துக்கு கூட்டி போயிரு, நான் வேறு ஒரு கதை பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, ஏய் வேண்டாண்டி, தேவையில்லாத வேலை பார்க்காத, உனக்கும் மனோஜுக்கும் ஆகலை, அதோடு நிப்பாட்டிக்க, நீ ஏன் தேவையில்லாத வேலை பண்ணுறதுக்கு எதெல்லாமோ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சித்தி ஒழுங்கு மரியாதை கிராமத்துக்கு கூப்பிட்டு போ, அவ்வளோதான். அந்த மனோஜுக்காக நான் எவ்வளோ பொய்யா சொல்லியிருக்கேன், ஆனால் அந்த மனோஜ் என்ன அசால்ட்டாக 5 லட்சத்தை கொடுத்து போகலான்னு சொன்னால் நான் கேட்பேனா அப்படிங்கிற, நீ தாண்டி 5 லட்சத்தை தானே ஒதுங்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த 5 லட்சத்தை நான் வந்து வேணும்னு ஆசைப்பட்டேன்னா அது கிறிஸுக்காக தான். ஆனால் இந்த மனோஜ் வந்து இப்படி பொசுக்குன்னு ரெடி பண்ணுவான்னு நினைக்கல. அவன் வந்து என்னைய ஓட்டி விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணுவான்னு நினைப்பான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ, அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், நீங்கள் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பி விட்டுருந்தாங்க. போகும்போது ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, நீ பண்ணது சரியாக கிடையாடி, ஒவ்வொரு வாட்டியும் நீ எங்களை வந்து அம்மாங்க மாட்டேன், அவனை வாங்க மாட்டேன், இப்போ வந்து முறையாக சொல்கிறேன், நான் உன்னை பொண்ணுன்னே யார்ட்டும் சொல்ல மாட்டேன்டி, கிராமத்து பக்கத்தில் வராது, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன், நான் வந்து உழைச்சி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிராமத்தை பார்த்து போயிடுறாங்க. இங்கே ரோகிணி எப்படினாலும் அம்மாவை சரி பண்ணிடலாம், கிறிஸை பார்த்து சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேராக பார்க்க வேண்டிய போய் பார்க்காங்க. உடனே அங்கே தான் வந்து ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு கதை போய்கிட்டு இருக்குது. அவங்க வாழ்க்கையை சம்மந்தமாக அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு நாங்கள் சொல்லதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் வீட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இது எப்படி நான் நம்ப முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அது போக தெரிஞ்சவங்க மூலமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நாளைக்கு வந்து பணம் தரேன்னு இருக்காரு, நான் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்களும் வரமா நில்லுங்க, தெரியாத மாதிரி அவங்க என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறான்னு கேளுங்க, எனக்கு பணத்தை தருவாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் மட்டும் பணம் தருது மாதிரி இருந்தால், மனோஜ்மா நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜும் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டா, நம்ம நாளைக்கு அங்கே போயிட வேண்டியதான் அப்படிங்கும்போது விஜயா சரி ரைட்டு பரப்பிட்டு போகிறாங்க. ஆட்டோவில் போகிறாங்க. ஆட்டோவில் போய் இறங்குறாங்க. மனோஜ் நம்ம இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம், அந்த பார்லர்காரி வந்துட்டாலும் கேளு அப்படிங்கிறாங்க. ரோனி வந்துட்டு அந்த இடத்துக்கு அப்படி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நாங்கள் 5 லட்சத்தை தந்துட்டோம், இதை கையெழுத்து போட்டு போயிட்டே இரு, இதுக்கு மேலே இந்த ஒரியா பொண்ணு அவ்வளோதான் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏய் ஃப்ராடு, ஒழுங்கு மரியாதையாக ஓடிரு, மனோஜ் தான் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் பறிஞ்சிரு கடை பக்கத்தில் சுற்றினா வச்ச அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ரோகிணி கூப்பிட்டு வந்தவங்க உடனே வெளில வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்களா டே அப்படின்னு சொல்லி விஜயா கூப்பிட்றாங்க. பார்த்துட்டு சார் நீங்கள் இப்படி இங்கே அப்படிங்கிறாங்க. ரோகிணி எல்லாத்தையுமே சொன்னாங்க, அவங்க வாழ்க்கை இல்லைன்னு போகணுமா வைக்கணுமா, அதுக்கு நீங்கள் இந்த பணத்தை கொடுத்து சரி பண்ண பார்க்கிங்களா, நாங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்ககிட்ட வந்துட்டுருக்கீங்க, நடக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, இப்போ இது எங்கிட்ட சொல்லாமல் இதெல்லாம் பண்ணுறீங்க, அப்படி என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படிலாம் இல்லை, ரோகிணி தான் பணம் கேட்டா அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, நான் பணமே கேட்கல சார், இவங்க பணத்தை வாங்கிட்டு ஓடிடுனாங்க, அதுபோக எங்கள் அம்மாவையும் என் பையனும் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க, இவங்க எதுவும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கிராமத்தை பார்த்து போயிட்டாங்க சார், என்னால் இங்கே இருக்க முடியல, இவங்க அப்படி பண்ணுறதுனால எனக்கு யாருமே வீடு கொடுக்க மாட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறேனே தெரில அப்படிங்கும்போது, இப்போ என்னம்மா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த இவங்க வீட்டில் தான் நான் இருக்கணும், அதுபோக மனோஜ் எனக்கு வேணும், மனோஜ் என்ன வேண்டான்னு சொல்கிறாரு, நான் என்ன வேணும்னு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ரோகிணி இப்போ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறது மாதிரி தான் இருக்கோம், ரோகிணி கேட்குறது ஒன்று தான், மனோஜ் கூட வாழணும்னு தான், மனோஜ் கூட இந்த ரோகிணி வாழ்வாப்பில், சரியா, உங்கள் வீட்டில் தான் இருப்பாப்பில், அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாத கூட நீங்கள் சொன்னீங்கன்னா, ரோகிணி வந்து எங்கிட்ட சொன்னான்னா நீங்கள் வெளியே வர முடியாது, 7 வருஷத்துக்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜயாவும் மனோஜும் ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. மனோஜ் என்னடா அப்படிங்கம்மா, இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம், நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, போகும்போது ரோகிணியும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அண்ணாமலை பார்த்துட்டு, என்ன விஜயா, ரோகிணிக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ண போகிறான்ட்டு போனீங்க, இப்போ ரோகிணியை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, அதை ஏங்க கேட்குறீங்க, ரோகிணி அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டா வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்து சிரிக்கிறாரு. நான் சொல்லலப்பா, இந்த பார்லரம்மா எதையாவது சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வருவாங்கன்ட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கும்போது ரூமுக்குள்ளே போகிறாங்க. உடனே முத்து வராது, இந்த ரூமில் நாங்கள் இருக்கோம், இப்போதைக்கு நீங்கள் ஹாலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜும் ரோகிணியும் ஹாலில் இருக்காங்க. விஜய் எந்திரிச்சு வந்துட்டு, ஏய் நீ நினச்சதெல்லாம் சாதிச்சுன்னு நினைக்கல, முடியவே முடியாது, இந்த வீட்டில் நீ எப்படி இருக்க நான் பார்த்துப்பறேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டை இருக்கக்கூட வைக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, நான் அவங்ககிட்ட போய் சொன்னோம்னா என்ன நடக்குன்னு அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மனோஜ் ரொம்ப கடுப்பில் இங்கே இருந்துகிட்ருக்காங்க. அங்கே கனகா அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அங்கே சாந்திமூர்த்தி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம், மாப்பிள்ளை வர நேராகுதுன்னு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சக்திவேல் சாருக்கும் கால் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து மனோஜை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜுக்கு கால் பண்ணும் போது தான் தெரியுது, எங்கள் வீட்டுக்கு ரோகிணி வந்துட்டா, எங்கள் விட்டு போக மாட்டானுங்கிறா, நான் தான் வேணுங்கிற, அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சக்திவேல் சார், இப்போ நான் என்ன பண்ணேனே தெரியல, செல்ஃபோன் ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது செல்லு ஆஃப்னு வருது சக்திவேல் சாருக்கு. உடனே மனோஜ் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷ்கிட்ட கேட்டு கனகாவோட அம்மாவும் கனகாவும் மனோஜ் வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே ரோகிணியை பார்த்தோன்னா பயங்கரமாக ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் இங்கே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.